அவ இப்பவும் எப்பவும் இருக்கு காக்கா காக்கா. பார்த்து நாம இத பிடிக்கணும் நேக்கா நேக்கா. பறக்கிற காக்கா இல்ல பிடிக்கிற காக்கா, ஆள பிடிக்கிற காக்கா. காக்கா பிடிச்ச காரியம் நடக்கும் கச்சிதமா கணக்கா. விஷயம் இல்லாத வெட்டி பசங்கள் எல்லாம் விலைய முடிக்க பிடிக்கிறாண்டா காக்கா காக்கா. எதுத்த வீட்டுல செம பிகல இருந்தா அவ தம்பியத்தான் பிடிக்கிறாண்டா காக்கா காக்கா. பொண்டாட்டிய அட்ஜஸ்ட் பண்ண பிடிக்கிறான் காக்கா. ஆபீசரின் அறுவை ஜோக்குக்கு சிரிக்கிறான் காக்கா. காக்கா பிடிச்ச கடைசி வரைக்கும் காலம் ஓடாது. திறமை தானே நிலைச்சு நிற்கும், மறக்க கூடாது. அம்மா மீனா, அப்பா எங்கம்மா? எனக்கு தெரியாதுமா. கா 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 கா. வாசல் ஏதோ பிச்சைக்காரன் பாடிட்டு இருக்கான், போய் துரத்து. அப்பா தாமா பாடுறாரு. பட்சி ஜாதி நீங்க எங்க பகுத்தறிவாளர பார்க்காதீங்க. பட்சமாயிருங்க, பகிர்ந்துண்ணு வாழுங்க, பழக்கத்தை மாத்தாதீங்க. எங்க பாடுங்க. கா 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 கா. காலங்காத்தால மாடி ஏறி ஏறி முட்டி வலிக்குது. இந்த ஆளு ஊனா பழனிமலை சாமி மாதிரி மேல போய் உட்காந்துக்கிறது. கா கா கா. என்னடி காப்பியா? நான் தான் வந்திருக்கேன்னு எப்படி தெரியும்? நீ தான் மாடி ஏறி வரும்போதே அணைத்துக்கிட்டே வரிய. ஏன் முட்டி வலி எனக்கு, உங்களுக்கு என்ன தெரியும்? அது சரி. கங்கா இறக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, ஆட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் மிஷினை வாங்கிட்டேன். முட்டி வலியும் வரும், முதுகு வலியும் வரும். எக்ஸசைஸ் பண்ணண்டி. நாங்க எக்ஸசைஸும் பண்ணிட்டு வீட்டு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க நேரத்துக்கு நல்லா தின்னுகிட்டு உட்காருங்க. வெண்ணெய் வாங்கிட்டு வாங்க. 4 நாளா நாயா கத்திக்கிட்டு இருக்கேன். காலையில வாங்கிட்டீங்களா? காலங்காத்தால வந்து காக்கா வட்டாரா காக்கா. காக்கான்னு கேவலமா பேசாதடி. இது குப்புசாமியோட சின்னம். இத மனசுல நினைச்சுக்கிட்டு போனா இந்த உலகத்துல சாதிக்க முடியாத காரியமே கிடையாது. கிழிச்சீங்க. அதனாலதான் உங்களை ஊர்ல காக்கா குப்புசாமின்னு கேவலமா பேசிக்கிறாங்க. எனக்கு நாக்க புடுங்கிக்கலாம் போல இருக்கு. நாக்க புடுங்கிறது வேஸ்ட். இருக்கிற ஒரு சொத்த போல புடுங்கிடும், செலவு மிச்சம். கிண்டல். இந்தாங்க வெத்தலை சீவல். கங்கா சங்கீத் வெரி கிளவர் பாய். உபகாரம்னா ஓடி வந்துருவான். அங்கிள் இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? பாத்தியா? ஐயா அந்த வெண்ணெயை கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லுங்க. ஆண்டி நீங்க முதல்ல போய் வெண்ணெய் எடுத்து வைங்க, நான் காசோட வந்துடுறேன். என்ன இந்த பையன் உளறிட்டு போறா? உளறுவானதை வரை காரியத்துல கரெக்டா இருக்கும். ஐயோ உங்களுக்கு வந்து சேரது உங்கள மாதிரி தான் இருக்கும். குப்புசாமி சார், தெல்லானா தெல்லானா தெக்கேந்ததயோ கேனா தெக்கு தெக்கு நந்தல் தெல்லானா ஹோய் மந்த கத்தனனா. இந்த வயசுல கழுத்துக்கு திக்கி திக்கி தில்லானா கேக்குது. வாங்க வாங்க. எல்லா பேப்பரும் கொண்டு இருக்கோம், வாசிட்டு கொடுங்க. அட பாவமே தாத்தா, இது உங்க பேப்பர். கீழன்னு குப்புசாமின்னு கத்தினா நான் வந்து வாங்கிக்கிறேன். வயசான காலத்துல மேல வரணுமா? மனசுல தம்பிருந்தா மலை கூட ஏறலான்னு. உம்ம மாதிரி யார் யார் காக்கா பிடிக்க முடியும்? உம்ம தரிசனம் பண்ணா சனீஸ்வரனையா தரிசனம் பண்ண மாதிரி. அப்ப சரி, டிஃபனுக்கு 2 எள்ளு பட்டல வாங்கி போடுங்க. குப்புசாமி கையில தான் என் உசுரா இருக்கு. ஆமா, சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது நம்ம அட்டத்தை மறந்துடாதல். வரட்டுமா? மந்திரவாதி கையில இருக்கிற கிளியாமுக்குன உயிர் போகுமே, அது மாதிரி பெருசோட உசுறு உங்க கையிலன்னு சொல்லிட்டு போதே, என்னங்க விஷயம்? அதுதான் குப்புசாமி. யாருக்கு எதை கொடுத்து கவர் பண்ணணுமோ அதை கொடுத்து கவர் பண்ணுமா இந்த குப்புசாமி. இந்த கயவருக்கு இந்த ஏரியாலேயே கிடைக்காத மூக்குப்பிடிக்க பாரிஸ் கார்னர்ல இருந்து வாங்கிட்டு வருவேன். அந்த பையனுக்கு விளையாடுறதுக்கு சோடா குண்டு சோடா கடையில இருந்து வாங்கிட்டு வருவேன். அவ்வளவுதான். 2 பேருமே என் சொல்படி. சின்ன மீனை போட்டு தாண்டி குப்புசாமி பெரிய மீனை பிடிப்பான். பாத்து பிடிங்க குப்புசாமி. இது திமிங்கலமா கடிச்சு உங்களையே முழுங்கிட போகுதுன்னு சொல்ல வந்தேன். குட் மார்னிங் மச்சான். ஏண்டா மெக்கானிக் மடையா, இப்படி தினமும் சமாதிக்கு வைக்கிற மாதிரி ஒரு ரோஜா பூவை கொண்டு நீட்டுறிய, என்னடா அர்த்தம்? என் காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டுங்கன்னு அர்த்தம். உங்க அன்பு மகள் மீனாவை என் கூட டோப் பண்ணி அனுப்புங்கன்னு அர்த்தம். அதுக்கு வேற ஆளை பாடுறா. அதேபடி சும்மா இருக்காம நீங்க பெத்துட்டு உங்க பொண்ணுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணி வைப்பான். டேய், காலங்காத்தால வம்புக்குன்னே வந்தியா? இல்ல, அன்புக்காக வந்தேன். மச்சான், நான் உங்களை எதை கொடுத்தா கவர் பண்ண முடியும்? இந்த காக்கா குப்புசாமியை காக்கா பிடிக்க இன்னொருத்தன் பிறந்து வரண்டா பொடிப்பயல. மச்சான் 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 மச்சான். ஹே மச்சான் 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 மச்சான். கண்டபடி பேசி எங்க தூய்மையான காதலை பஞ்சராக்கிறாதீங்க. ஏய்,
தூய்மைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத அழுக்கு பையில போடா, உயிர் எடுக்காத. உயிர் உயிர் மச்சான், நான் மீனாவை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். எங்க காதல் கார்பரேட்டர் இன்ஜினும் போல, வீலும் கீரும் போல அவ்வளவு சீக்கிரத்துல பிரிக்க முடியாது. அந்த காதலுக்கு குறுக்க நீங்க நின்னீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல தெரு தெருவா நீங்க நாயாலைவீங்க. ஏய், நான் நாயா அலைஞ்சாலும் சரி, பேயா அலைஞ்சாலும் சரி, அடுப்புக்கரு மாதிரி கருகருன்னு இருக்கிற உனக்கு கேரட் மாதிரி இருக்கிற என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். போடா. குதிரைக்கு தான் கொடுப்பீங்களா? அப்ப நான் மீனாவை மறந்துட வேண்டியதானா? ஏய், உனக்கு தமிழ்ல சொன்னா புரியவே புரியாதா? நல்லா புரியும். நானும் தமிழ் கல்லூரிக்கு விண்ணப்பம் போட்டு அங்க சீட்டு கிடைக்காம இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்து படிச்சு ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் மெக்கானிக் ஆனேன். தூ, ஐயா அனுபவசாலி, நான் என் பொண்ணை நகை நட்டு செஞ்சு போடுற பேங்க் மாப்பிளை கட்டி கொடுக்கறதா இருக்கேன். உங்ககிட்ட நட்டு போல்ட்ட தவிர என்னடா இருக்கு? மெக்கானிக். நீ எல்லாம் தரையில படுத்து வேலை செய்யற வந்தாண்டா. உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்காக கார் ரிப்பேரை கட்டுல படுத்துக்கிட்டா செய்ய முடியும்? மச்சான், இத்தனை வயசுக்கு அப்புறம் எந்த தொழிலை எப்படி செய்யறதுன்னு தெரியாம வரமுறை இல்லாம பேசுறீங்களே. ஐயோ, அப்படி இருந்தும் அழகான பொண்ணா பெத்து வச்சிருக்கீங்களே. அடே அடே அடே, அவரா பெத்தாரு? நான் அழகா இருக்கறனால என் பொண்ணும் கொஞ்சம் அழகா இருக்கு. ஏய், ஆம்பளைக்கு பர்சனாலிட்டி தேவையில்லை. தேவையில்லை. அப்புறம் என் தம்பி எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? பேசாம அவளுக்கே கட்டி தர வேண்டியதானே? முடியாது, உனக்கு ஒரு முடியாது. முடியும், அவருக்கு ஒரு முடியும். அக்கா, இந்த தைக்குள்ள எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இல்ல இங்க ஒரு கிணறு இருந்தது, எங்க இருக்கு? இதே கிணத்துல வந்து நான் என் உயிரை போக்கிக்கிடுவேன். வேண்டாம்டா தம்பி, அக்கா சொன்ன கேளுடா தம்பி. அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்கறியா? அதுக்கு இல்ல, சாவறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கிணத்துல உப்பு தண்ணி, பக்கத்து வீட்டு கிணறுல நல்ல தண்ணி இருக்கு. நான் போய் கேட்டு வரேன், அங்க கொடுத்து சாப்பிட்டா. பாசமலருக்கு அடுத்து இதுதான் நல்ல குடும்பம். ஐயக்கா, என்னாச்சு அத்தானுக்கு? ரேஷன்ல பாமால் கிடைக்காத குடும்ப தலைவி மாதிரி படுசோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கு எங்க அம்மா எதுக்கு சந்தோஷம்னு பேர் வச்சாங்கன்னே தெரியல. என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போயிருச்சுமா. அப்படி சொல்லாதீங்க அத்தா. நான் இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்தால் வருமே தவிர சந்தோஷத்துக்கு பஞ்சமே வராது. வந்துருச்சம்மா, வந்துருச்சே. நான் கருப்பா இருக்கேன்னு காரணம் சொல்லி உங்க அப்ப என் மச்சான் உன்னை எனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டானே. கண்ணா, கருமை நீர கண்ணா, என்ன கருப்பா பிறக்க வச்சு தண்டிச்சிட்டியடா. கவலைப்படாதீங்க. கண்ணனா பேசுறது இல்ல, நான் தான். ஓ, கண்ணி. இத பாருங்க, எத்தனையோ பெரிய விஐபிஸ் எல்லாம் கருப்பா தான் பிறந்திருக்காங்க. நம்ம காதல் நிச்சயமா கை கூடும். அடி வைத்தியக்காரி, கூடாது, கூடவே கூடாது. உங்க அப்பா உன்னை வசந்த இடமா பார்த்து கொடுக்க முடிவே பண்ணிட்டாரு. வசந்த இடம்னா மாப்பிள்ளை 7வது மாடியில வெள்ளை அடிக்கிறாரா? இத பாருமா, வசதியான இடம் பார்க்கணும்னா அதுக்கேத்த மாதிரி நாம வசதியா இருக்கணும். ஐயோ, உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடி. 5 ரூபாய்க்கு அல்பமான ஒரு பொருளை வாங்கி கொடுத்து 5000 ரூபாய்க்கு காரியத்தை சாய்ச்சுக்குவாரு. நானே ஒரு கமர் கட்டுக்காகத்தானே உங்க அப்பனை காதலிச்சு தொலைச்சேன். சில்லறத்தனமான காதல். அதான் உன் பொண்ணு சில்லறத்தனமா நடந்துக்கிறா. இது இல்ல, சில்லறைய கொட்டி விட்ட மாதிரி கலகலன்னு சிரிக்கிறான்னு சொன்னேன். நல்லாதான் சமாளிக்கிறீங்களே. சரி, இது ஓடாத கடிகாரம். 9 ஆச்சே. கங்கா, கங்கா, என்ன ஆபீஸ்க்கு நேரமாச்சு, சாப்பாடுங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு கூட நேரத்தோட ஆபீஸுக்கு போற பொறுப்பெல்லாம் வந்துருச்சு. என்னைக்கு 11 மணிக்கு நான் ஆபீஸ் போயிருக்கேன். இன்னைக்கு 10 மணிக்கு கிண்டி ஸ்டேஷனுக்கு போய் ஒருத்தனுக்கு ரேஸ் டிப்ஸ் கொடுக்கணும், ஐஸ் வைக்கணும். அதுக்கு தான் போறேன். ஆமா, வழக்கமான மோர் சாதம் தானே? இல்ல, இன்னைக்கு சேஞ்சா வச்சிருக்கேன். என்னது, வெஜிடபிள் பிரியாணியா? உங்களுக்கு மோர் சாதமே வேஸ்ட். வழக்கமா வலது பக்கம் வைக்கிற ஊறுகாயை இன்னைக்கு இடது பக்கமா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். நாளைக்கு வெறும் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பு, சூப்பர் சேஞ்சா இருக்கும். ஓ, என்ன இந்த மோர் சாதம் கட்டி அனுப்புறதுக்கு வாசல் வரைக்கும் வந்து டாடா சொல்லணுமா? ஐயோ, இந்த மூஞ்சிக்கு அப்படியே டாடா சொல்லிட்டாலும் நான் சைதாப்பட்டிக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போன வாரம் தானே போனேன். மஞ்சள் குங்குமம் தீந்து போச்சான், அது இங்கதான் கிடைக்குமா, அதத்தான் வாங்கிட்டு போறேன். ஓஹோ. அம்மா மீனா, கதவை தாப்பா போட்டுக்கோ, அம்மா போயிட்டு வரேன். ஐயோ, ஐயோ, என்னையா அந்த அலஞ்சாங்கராக்கி உன் தம்பி போயிட்டானா? இதுக்கு தான் அப்படி அலறனீங்களா? அவன் அப்பவே போயிட்டான். என் தம்பியாவது நம்ம பொண்ணு மேல ஆசைதான் பட்டான். ஆனா உங்கள மாதிரி அலஞ்சாங்கராக்கி இல்ல. என்னது, அலஞ்சாங்கராக்கியா? ஆமா, நம்ம நிச்சயதார்த்தம் முடிஞ்சப்போ என்ன பாக்குறதுக்காக ஒரு ஓட்ட சைக்கிள் எடுத்துக்கிட்டு நான் இருக்கிற தெரு பக்கமே சுத்தி சுத்தி வந்தீங்களே, அலைஞ்சோம். சரி சரி, பொண்ணு வரா. வரட்டும்.
அம்மா கதவை தாப்பா போட்டுக்கோ, டிவி பாரு, புஸ்தகம் படி, தூங்கிடாத. என் பரிசு தான் முடிஞ்சு போச்சு, தூங்கட்டுமே. அப்புறம் காலிங் பெல் மேல ஏறி நிக்கணும், ஜன்னல் வழியா கம்பி விட்டு குத்தணும், பக்கெட் தண்ணி தலையில கொட்டணும். அம்மா என்ன நான் தூங்க மாட்டேமா, போமா. கிழிஞ்சது பா. இத பாருங்க, பீக்கா வாசல்ல பஸ்ல கால் வைக்க முடியாது, பேசாம ஒரு ஆட்டோ பிடிங்க. 2 ரூபா குங்குமத்துக்கு 25 ரூபா ஆட்டோக்கு செலவு. ஏன் உங்க அம்மாவுக்கு மட்டும் மாசம் 200 ரூபா மருந்துக்கு செலவு பண்ணலையா? ஏய், அது 10 மாசம் சுமந்து பெத்த தாய். ஏன் என் தாய் மட்டுமே நான் முட்டை ஓட்டா குஞ்சு பறித்தார்கள், கூப்பிடி ஆட்டாவா? சரி சரி, கொஞ்சம் வரும், கார்லயே கூட்டு போறேன். சார் சார், சைதாப்பேட்டைக்கு ஒரு லிஃப்ட் வேணும் சார். நான் தாம்பரம் போறேன். அப்படியா? சாரோட வண்டி இந்த தெருவுல வந்தா தான் இந்த தெருவுக்கே ஒரு அம்சம். அப்படிங்கிறீங்க, பரவாயில்ல, வண்டியில இருங்க. தாம்பரம் போகணும்னு சொன்னீங்க. இல்ல, சைதாப்பேட்டை போயிட்டு பாத்தியா? உண்மையிலேயே நீங்க காக்கா குப்புசாமி தான். தேங்க்யூ தேங்க்யூ. வாய திறக்கல, என்ன இழிச்ச வாயன்னு நினைச்சுக்கிறேங்க. எத்தனை மணிக்கு வர்றது? பர்மிஷன் போட்டா 11 மணிக்கு சார். இப்ப மணி 12. என்ன கணக்கு? பாட்டிக்கு வயிற்று வலி தான் சார் பர்மிஷன் போட்டேன். வலி நின்ன பிறகு தானே சார் வர முடியும். பரலோகம் அனுப்பிச்சுட்டே வாங்க, அது வரைக்கும் கம்பெனி இழுத்து மூடிடலாம். என்ன உசுரா வளர்த்த பாட்டி சார், அவங்கள போய் இப்படி சொல்றீங்களே. சரி சரி, போங்க போங்க. தெருக்குழாயில ஜலம் வருதோ வரலையோ, உங்க கண்ணுல ஜலம் வந்துருமே. போங்க. குட் மார்னிங். வாங்க குப்புசாமி, வாங்க வாங்க. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுது. ராம ராமா, நீங்க ஏன் லேட்டுன்னு நான் கேட்டானா? நீங்க ஆபீஸ்க்கு வரதே நான் பண்ண புண்ணியம் சுவாமி. போங்க சீட்டுக்கு. கிழம் 1 மணி நேரம் லேட்டா வந்ததுக்கு சத்தம் போட்டது, இப்ப பாரு பல்ல இழிக்கிறது. இங்க என்ன பார்வை? போங்க சீட்டுக்கு. சார், என் ஒர்க் ஏதாவது பெண்டிங் இருக்கா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் நானே கிளியர் பண்ணி விட்டேன். நீங்க போங்க சீட்டுக்கு. குப்புசாமி, அந்த காயகல்ப லேகிய சமாச்சாரம் எனக்கு கடையில போய் கேட்கறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. எனக்கு வெக்கமானமே கிடையாது. பேஷ் பேஷ், நான் வாங்கி கொண்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். சார், சாயந்தரம் ஒரு ஹவர் பர்மிஷன் வேணும், பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு சீரு. தாராளமா போலாம், பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். உங்க வேலை ஏதாவது இருந்தா கொடுங்க சார், செஞ்சு தரேன். இந்த ஆபீஸ்ல எனக்கு என்னமா வேலை இருக்கு? சார், மியூசிக் சீசனுக்கு டிக்கெட் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே சார். டிக்கெட் என்னமா? ஏசி தியேட்டர்ல பாஸே வாங்கி தரேன், பொறுமா? தேங்க்யூ சார். ஹலோ. வாங்க சார். ஏ ராஜா, எல்லாரும் எப்படியோ கவர் பண்ணிடுறிய, அது என்ன மேட்டர்? இது இதுதான் மேட்டர். நல்ல மேட்டர் தான். நான் போயிட்டு 4 மணிக்கு வந்துடுறேன். எம்டி வந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீ நாளைக்கே வா ராஜா, உன்னை இந்த ஆபீஸ்ல யார் கேக்குறது? என்னது, கதவெல்லாம் திறந்து கிடக்கு, திருட வந்துட்டானா? ஐயோ, மீனா மீனா மீனா, ஐயோ மீனா மீனா. வா, சீக்கிரமா வா. ஹை, ஜாலி ஜாலி. அடங்கொப்ப மகனே, வாடா இங்க. அக்கா, என்ன தம்பி, என்ன இதெல்லாம்? அச்சி, மூடுறா. என்னடி இதெல்லாம்? மாமா தாமா இழுத்துட்டு ஓடிடுறேன்னு சொன்னாரு. ஓ, அதனால தான் வீட்ல இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போறீங்களா? நாங்க ஃப்ரிட்ஜை கூட தூக்கிட்டு போலாம்னு நினைச்சோம், வெயிட் இருந்ததுனால வச்சுட்டு போறோம். அக்கா, மச்சான் இவ்வளவு எனக்கு கட்டி கொடுக்காததுனால நாங்க பாம்பேல போய் செட்டில் ஆக போறோம். அட பாவி, பாம்பேக்கா? இங்க இருக்கிற பேசின் பிரிட்ஜுக்கு ஓடுறதுக்கே உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா ஊரே சிரிச்சு போயிருக்குமே. ஊரே சிரிக்கிறதுக்கு நாங்க என்ன காமெடியா பண்றோம்? காதல் தானே பண்றோம். அம்மா, அப்பாவை எதிர்த்து என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அத்தான் இல்லாம என்னால வாழவும் முடியாது. உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீ எங்க கூட ஓடி வந்திருக்க. அச்சி, வாய கழுவுடா. நான் இருக்கிற வரைக்கும் மீனா காலத்துல உன்னை தவிர வேற யாருமே தாலி கட்ட முடியாது. எப்படியோ எனக்கு வயசாகிறதுக்குள்ளார கல்யாணம் ஏற்பாடு பண்ணுக்கா. இல்லைன்னா தாலி கட்டும் போது கை நடுங்கும், அப்புறம் 3 முடிச்சு போடுறதுக்கு 30 நாள் ஆகும். சரி சரி, நீ போய் வேலையை பாரு. அடே, கொஞ்சம் வேலையை விட்டுட்டு போடா மெக்கானிக் ஷெட்டுக்கு. சரி. போமா, மாமா இழுத்துட்டு ஓடும்போது சென்ட்ரல் ஜங்ஷன் 4 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சொல்லிச்சு. எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. ஐயோ, நான் தான் கமர் கட்டுனா என் பொண்ணு ஐஸ்கிரீமா? அவரை போட்ட தவறையா முளைக்கு. சோறு போடு. இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் கொஞ்சம் போடேண்டி. தலையிலிருந்து கால் வரைக்கும் வயிறு தான். ஹாய் மீனு குட்டி. ஏண்டா, நீ மெக்கானிக் ஷெட்ல இருந்து வரையா இல்ல சர்க்கஸ் கம்பெனில இருந்து வரையாடா? எப்படியோ வர்றேன். சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? டேய், என்ன மாமான்னு கூப்பிடாதடா. நீங்க தானே அவனுக்கு தாய் மாமா, உங்களை மாமான்னு தானே கூப்பிடுவான். ஓ, அந்த மாமாவா? மாமா, எங்க காதலுக்கு குறுக்க நீங்க நின்னீங்களே, இப்ப உங்க பொண்ணுடைய முகத்தை பாருங்க. கிணத்துல அடிபட்டு நசுங்கின வாளி மாதிரி இருக்கு. நான் ஒரு இன்டெலிஜென்ட்.
எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு. ஏன்பா என்ன திட்டுறீங்க? பின்ன ஒரு உதவாக்கரைய போய் லவ் பண்ணி தொலைச்சிருக்கியம்மா. யார் உதவாக்கற? மாமா, காக்கா பிடிச்சி எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க முகத்திரையை கிழிச்சு என் மீனுக்குட்டி கழுத்துல வர்ற தைய கட்டாம. என் பேரு சந்தோஷ் இல்ல, ஹாப்பி சேலஞ்ச். அப்படி ஒரு விபத்து நடந்துட்டா இந்த தை மாசத்துல இருந்து நான் கரும்பே திங்க மாட்டேன். வெறும் கரும்பு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிப்பீங்களா? ஜூஸ் தான்டா குடிக்க முடியும். ஏன்னா பல்லு செட்டு பல்லு. அப்படியா? ஸ்பீக்கர் செட் போட்டு ஊரெல்லாம் போய் சொல்லு. ஐயா, புதுசா ஏதாவது சொல்லுங்களேன். புதுசா? டேய், இனிமே காக்காயை பிடிக்காம என் சொந்த முயற்சியில காரியத்தை சாதிச்சு காட்டுண்டா. என்னது, ஆபீஸ்ல யாரையுமே காணோம், லீவா? மணி 6 போச்சுதே ராஜா, எல்லாம் போயிட்டாங்களே. அப்படியா? உங்ககிட்ட அட்டெண்டன்ஸ்ல கைத்து வாங்கி வைக்க சொல்லிட்டு மேனேஜர் கூட இப்பதானே ராஜா போறாரு. அது சரி, என்னது இது? நம்ம எம்டிஏ காக்கா பிடிச்சு எப்படியாவது நான் இந்த ஆபீஸ்ல மேனேஜர் ப்ரமோஷன் வாங்கணும். இன்னொன்னு, நம்ம போர்டு டைரக்டர் சந்தானம் தெரியுமா? தெரியுமே, நல்லா பந்தாவா கண்ணாடி போட்டுக்கின்னு சஃபாரி எல்லாம் போட்டுக்கின்னு வருவார், அவர் தானே? அவரே தான். அவரோட பையன் டாக்டர் விக்னேஷ் இருக்காரு. யாரு? சினிமா ஸ்டார் கணக்கா இருப்பாரு, அவரா? அவர்தான். ஒரு கல்யாணத்துல என் பொண்ணை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாராம். அதனால சந்தானத்தை காக்கா பிடிச்சி என் சம்பந்தி ஆக்கிக்க போறேன். சரியான பகல் கனவுப்பா. திட்டம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான் இந்த குப்புசாமி. இங்க பாத்தியா, வெடிகுண்டா. அதை விட பவர்ஃபுல்லா காரியத்தை சாதிக்கிற அணுகுண்டு. நம்ம எம்டி இருக்காரே, அவர் ஒரு முருகா பைத்தியம். மார்க்கெட்ல புடலங்கா வாங்கும் போது வேல்மார் இருக்குன்னு ரோட்லயே விழுந்து கும்பிட்ட ஆசாமி. அவருக்கு இந்த பழனி பஞ்சாமிர்தம். நம்ம டைரக்டர் சந்தானம் இருக்காரே, ஃபாரின் விஸ்கின்னு உசிரியே விடுவாரு. அவருக்கு இந்த ஃபாரின் விஸ்கி. 2 பேருக்குமே அடுத்த வாரம் பிறந்த நாள். இத கொண்டு போய் கொடுத்து காக்கா பிடிச்சேன், இந்த குப்புசாமி எங்கேயோ போயிடுவான். சந்தோஷே, தம்பி சந்தோஷே, நம்ம வண்டி கொஞ்சம் பாரு ராஜா. ஒண்ணு இல்ல, மூமெண்ட்ல போக சொல்ல வீல் சுத்துற மாதிரி ஒரு பீலி. மூமெண்ட்ல வீல் தான் சுத்தும், பிறகு சீட்டா சுத்தும். ப்ரீவில் ரிவர்ஸ்ல சுத்துதே. இனி அது முன்னாடி எலுமிச்சம்பழத்தை கட்டி தொங்க விட்டுருக்க. திஸ்டிதா உனக்கா வண்டிக்கா? பின்ன என்னையா, இதெல்லாம் ஒரு சைக்கிள். எத்தனை கிலோ? கிலோவா? எத்தனை கிலோ பேரிச்சம்பழம் தேரும்? ஏயா வாய பழக்கிற? இது கார் ஒர்க் ஷாப். இது எத்தனை ஏசி கார்களை பிரிச்சு மேஞ்ச கை. இங்க ஓட்ட சைக்கிள் எலுமிச்சம்பழத்தை கட்டி தூக்கிட்டு வேண்டிய. என்னது, உங்க மச்சான் சின்ன விஷயத்தை அட்டன் பண்ணி பெரிய விஷயத்தெல்லாம் சாதிக்கிறாரு. நீ என்னடானா சின்ன சைக்கிள் அலட்சியம் பண்ணி பெரிய விஷயத்தை கோட்டை விட போற. சின்ன பண்ண, எனக்கு வாழ்க்கையிலேயே பெரிய விஷயம் என் மீனாவுடைய காதல் தான். உங்க ஓட்ட சைக்கிளுக்காக எங்க உன்னதமான காதலை சபிச்சிடாதீங்க. அப்படி வலிக்கு வா ராஜா. நீ மட்டும் இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ட, உங்க காதலை வெடி வச்சு உடைக்கும். உங்க மச்சான் போட்டு வச்சுக்கிற பிளான கிளீனா சொல்லிடுறேன். என்ன அண்ணா, காதல செம்பருத்தி பூ வச்ச நீங்க என் காதல் தெய்வம். சைக்கிள் ரிப்பேர் என்ன, ரிப்பேர் ஆன காரே இருக்கு, தூக்கிட்டு போங்க. ஆனா என் மச்சான் எப்படி காதல் துரோகம் பண்ண போறாங்கறத மட்டும் காதை கொண்டா. அடிச்சி நீயா? என்ன நீ இப்படி அலட்சியப்படுத்தி பேசுறதுனாலதான் என் காதல் பிரேக் டவுன் ஆகி நடுத்தருவில் நிக்குது. என்னப்பா விஷயம்? அக்கா, கத்தி, மூட்டை பூச்சி மருந்து, கயிறு, இதுல எது பெட்டர்? நீ ஏப்பா சாகணும்? சாவு எனக்கு இல்ல, என் காதலுக்கு காத்த புடிங்க விட்டானே என் மச்சானுக்கு. தம்பி, என்னையே கும்பிடுற? சென்டிமெண்டா தாலிய காட்டுறியே. நாளைக்கு மச்சான் என்னடான்னா 2 பர்த்டேக்கு பார்சல்கள்ல ஃபாரின் விஸ்கியையும் பஞ்சாமிர்தத்தையும் கிஃப்டா கொடுத்து சம்பந்தம் பேச போறாரு, ப்ரமோஷன் வாங்க போறாரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா எப்படிக்கா இருக்க முடியும்? இவ்வளவுதான விஷயம். இதுக்கு போய் ஏன் இப்படி அழட்டிக்கிற? நைட்டுக்கு வீட்டுக்கு வா, பார்சல் ஹால்ல தான் இருக்கும், பொருளை மாத்தி வச்சிருவோம். ஓ மச்சான் போற பக்கம் பேய் முழி முழிக்கட்டா. அக்கா, உனக்கு தலையில மூளை இல்ல, உடம்பெல்லாம் மூளை. ஐயோ, ஒத்த தும்மல், ஆரம்பமே சரியில்லை. கல்யாணம் முடிஞ்சது. என்னதான் வசதி இருந்தாலும் ஓசில கிடைக்கிற ஃபாரின் சரக்குனா அதுக்கு தனியே கிக்கு தான். அதுக்காகவே நம்ம குப்புசாமி கூட சம்பந்தம் வச்சுக்கலாம். ஐயோ, பஞ்சாமிர்த டப்பா, கிரேட் இன்சல்ட். ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி கிரேட் இன்சல்ட். டேய் குப்பா, மாறி போச்சு, மன்னிச்சிருங்க. மன்னிப்பா, இன்னைக்கு கிருத்திகை, என் பிறந்த நாள்.
இந்த கையால விஸ்கி பாட்டில தொட வச்சிட்டேயா ப்ரொமோஷனுக்கு காக்கா பிடிக்கிறியா? உனக்கு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கேன். போயா போ, போய் அக்கவுண்ட் செட்டில் பண்ணுங்க. போ போயா. இந்தாடா தம்பி ஸ்வீட். உன் மூளையும் வேலை செஞ்சு உன் மச்சானுக்கு திட்டம் போட்டே சூப்பரமா. அக்கா உனக்கு தான் நான் ஸ்வீட் கொடுக்கணும். பார்சலை மாத்தி வைக்கிறதுக்கு நல்ல ஐடியா கொடுத்தியே, இந்தாக்கா ஸ்வீட். இப்படி ஆளுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கீங்க, அங்க எங்க அப்பா எப்படி முடிச்சிட்டு இருக்காரோ. உனக்காக இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்து பேய் மொழி முடிச்சானே, அதுக்கெல்லாம் அனுதாபத்தை காணும். உங்க அப்பா முடிக்கிறதா உனக்கு பெருசா போச்சா? என்னடா வெளியில மேல சத்தம் கேக்குது? உன் மச்சான் காரியத்தை சாதிச்சிட்டு வந்தான். மாப்பிள, நான் சபதத்துல தோத்துட்டேன் மாப்பிள. இத நாங்க எதிர்பார்த்ததுதான் மாமா. என்னங்க நடந்தது? எவனோ பாவி பார்சல்ல இருக்கிற பொருளை மாத்தி வச்சுட்டான். அதனால பதவியே பறிமாயிடுச்சு மாப்பிள. மாப்பிள, காதலை பிரிக்கிறதுக்கு காக்கா உதவலையே மாப்பிள. மாமா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மவுண்ட் ரோட்லயே மனுஷன் காதலிப்பான், மரத்துல கூட காக்கா காதலிக்காது. காக்காவுக்கும் காதலுக்கும் அவ்வளவு பகை, அது ஒரு இந்திர சாபம். அப்படியா? கண்ணா, இதெல்லாம் எங்கடா கண்ணா படிச்ச? அக்கா இதெல்லாம் மாமாவுக்கு புரியவா போகுது? மாப்பிள, நீங்க என்னதான் ரீல் சுத்தினாலும் சரி, இந்த 7 ஜென்மத்துக்கும் என் பொண்ணுக்கு நீங்க தான் புருஷன். முதல்ல இவ இந்த ஜென்மத்துல எப்படி நடந்துக்கிறாங்கறத பாக்குறேன், அப்புறம் இவளை கண்ணி பண்ணவா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். குறும்பு. நல்லா இருக்கே, இவளையே கண்ணி பண்ணிடுறேன். மாமா, நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன வீட்டை எழுதி வைக்கணுமா? அது உங்க அல்ப புத்தி. இந்த தைப்பொங்கல்ல இருந்தாவது காக்கா பிடிச்சி காரியத்தை நீங்க சாதிக்காம உழைச்சி உங்க சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும். எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருங்க, போங்க அந்த பக்கம். எங்கடி? சின்ன சிறுசுங்க கிளுகிளுப்பா பேசிட்டு இருப்பாங்க, நீங்க போங்க மொட்டை மாடிக்கு. மொட்டை மாடிக்கா? எதுக்கு? உத்தியோகம் தான் போயிடுச்சுல, போய் ஓட்டுங்க காக்கா. காக்கை அண்ணாவே, நீங்க அழகான வாயாலே பண்ணாக பாடுறீங்க. எங்க பாடுங்க. காக்கா.